ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தை இயக்குனது தனுஷ், ரைட்டிங் தனுஷ். நடித்தது பார்த்திங்கன்னா பிரியா அருள்மோகன், ரபியா கார்ட்டூன், வெங்கட்ரமண மேனன், சரத்குமார், ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வண்ணன், ரம்யா ரங்கநாதன், மேத்யூ தாமஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பிரபுவா வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு, பவிஷ் நாராயணன். ஸோ இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஃப்க்கு படிக்கிறாரு. செஃப்க்கு படித்து அவங்க மிடில் கிளாஸ் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ ஆடுகளம் நரேனும் சரண்யா பொண்ணுனும் அம்மா அப்பா. இப்போ இவங்க வந்து பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவர் மாப்பிள்ளை பிரபு வந்து அவங்களோட பாஸ்ட் லவ்வை பற்றி அவங்க அந்த பிரியங்கா கேட்பாங்க. அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க, நீங்கள் அந்த லவ்வை பற்றி சொல்லுங்கன்னு. அப்போ அந்த லவ்வை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ இவங்க ஃப்ரெண்டு ரவி கல்யாணத்துக்கு வந்து போகும்போது பிரியாவோட ஃப்ரெண்டான நிலா வந்து இவர் சந்திப்பார். அப்போ அவங்களுக்குள்ள காதல் மலரும். ஸோ அப்போ கல்யாணத்துக்கும் ஓகேடுவாங்க. ஸோ இப்போ செஃப் படிப்பு முடித்தோடனே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அவங்க பிரபு வீட்டில் ஓகே ஆகிடும், க்ரீன் சிக்னல் காமிச்சிருவாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அப்பா ஒரு பெரிய லெவல் ஸ்டேட்டஸில் இருப்பார். அவர் வந்து ஒத்துக்க மாட்டார், பழகி பார்க்கலான்னவர். அப்போ வந்து கோவத்தை காட்டி வேணுமே வெறுப்பேற்றி அந்த கல்யாணத்தை நிராகரிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சரத்குமாருக்கு வந்து ஒரு கேன்சர், லங்ஸ் கேன்சரு 4th ஸ்டேஜில்ன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறது இவர் கேட்டு தெரிஞ்சுப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க அந்த சரத்குமாரோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி இந்த பொண்ணோட அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று பண்ணறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ அவர் அந்த கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஏற்படும், நிலாவோட கல்யாணத்துக்கு பிரபு போகிற மாதிரி ஏற்படும் சுச்சுவேஷனை. ஸோ இப்போ அங்கே போய் என்ன ஆகுது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சா ஆகலையா, இல்லை இவர் காதல் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இல்லை இப்போ இவரோட அரேஞ்ச் மேரேஜ் வந்து என்ன நிலைமையில் இருக்குது கடைசியில் அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, தனுஷ் மாதிரியே அவரோட ஆக்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனுஷை நடிச்சிருக்கலாம். தனுஷ் தம்பி மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு. அவர் வந்து தனுஷோட அந்த பாடி லாங்குவேஜ் தான் இவருக்கு இருக்குது. இவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி, ரவின்ற ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த தாமஸ்க்கு மட்டும்தான் அது மாதிரி இல்லை. மற்றவங்க எல்லாம் நடிக்கிறவங்க அப்பா அம்மா எல்லாருமே சரத்குமார் தவிர எல்லாருமே வந்து தனுஷோட பாடி லாங்குவேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் 2 சாங் நல்லா இருந்துச்சு. ஸோ இவர் பண்ணுறது எல்லாமே, பேசுறது எல்லாம், வேர்ட் டெலிவரி, டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தனுஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சிரிக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எமோஷனல் சீன்ஸ், அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாமல் டச் பண்ணாமல் இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதையிலேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது அந்த ஹீரோ சொல்லுவார், வழக்கமான காதல் கதை தான். ஸோ வழக்கமான காதல் கதை மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை, எந்த ஒரு சோகமாகவோ இல்லை எந்த ஒரு காமெடி கூட சொல்கிற மாதிரி இல்லாமல் இருந்தது. பட் இது ஆல் ஓவர் இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தா எந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ராவணன்லையாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டு ரொம்ப சீரியஸான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை. மியூசிக் மட்டும் சில இடத்துல நல்லா இருந்துச்சு. ஸோ கோல்டன் ஸ்பேரோ கூட ஃபஸ்ட்டு பல்லவி மட்டும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து போரிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.